ஸ்டாப் பண்ணுங்க. உங்க லைஃப்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கத உடனே ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்லப் போற இந்த 6 பிராக்டிகல் வேஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க நினைச்ச விஷயங்கள குயிக்கா அச்சீவ் பண்ணலாம். உங்க டைமும் வேஸ்ட் ஆகாது. அதுவும் இல்லாம உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நம்பர் 1, அவாய்ட் எனர்ஜி வேம்பியர்ஸ். உங்கள் கூட இருக்கிற சில பேர் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வைப்பாங்க. உங்கள் கூட டைம் பாஸுக்காக இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்ஷியஸாக, இரிட்டேட்டபிளாக, ஸ்ட்ரெஸ்ஸடாக ஃபீல் பண்ணுவீங்க. எனர்ஜி வேம்பியர்ஸ் இன்டென்ஷனலாக உங்கள் எமோஷ்னல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி குறைஞ்சி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகி நீங்கள் எமோஷ்னலாக வீக் ஆகிடுவீங்க. ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆவரேஜாக 5 பேர்கிட்ட தான் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோமா. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பொறுத்து தான் நம்ம அட்டென்ஷன், திங்கிங், பிஹேவியர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா க்ரோத், ஃபோக்கஸ், கிளாரிட்டி, ஜென்யூன், கோல் ஓரியன்டுன்னு இந்த குவாலிட்டி இருக்கிற பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, டோன்ட் டேக் அட்வைஸ் ஃப்ரம் எனி ஒன். நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பலவிதமான அட்வைஸ் பண்ணுவாங்க. எந்த அட்வைஸ் ரியல் ஃபேக்குன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறது செஃப்கிட்ட போய் மேக்கப்பை பற்றி கேட்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எவ்ரி அட்வைஸ் இட் நாட் நெசசரி. ஒருத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. அவங்க அந்த விஷயத்தை பண்ணி ரிசல்ட் வந்திருக்கான்னு. அப்படி இல்லைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நம்பர் 3, டோன்ட் பிளேம் அதர்ஸ். உங்கள் டீம் கொடுத்த ப்ராஜெக்டை முடிக்காததுனால டென்ஷனில் இருக்கீங்க. என்னோட டீமில் இருக்கிறவன் எவனும் சரியாக வேலையே செய்ய மாட்டான்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறீங்களா? இது மாதிரி உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவங்களே ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ப்ராப்ளமாக தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, என்னோடய ஃப்ரெண்டு விளையாட கூப்பிட்டதுனால தான் நான் படிக்கவே இல்லை. இப்படி பண்ணுறதுனால நஷ்டம் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஸ்டாப் blaming, take responsibility. இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள் என்ன நடந்தாலும் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைப்பாங்க. இவங்களால எது வேணாலும் அச்சீவ் பண்ணுவாங்க. நம்ம மற்றவங்கள மட்டும் பழி சொல்கிறதில்ல, நம்மளே பழி சொல்லிப்போம். நான் டிசிப்ளினாக இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு எதுவுமே வராது. இதுக்கு பதிலாக நான் டிசிப்ளினாக இருக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னா ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனை அப்ளை பண்ணுங்க. நம்பர் 4, டோன்ட் சே எஸ் டு எவ்ரி திங். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோக்கஸிங் இஸ் அபவுட் சேயிங் நோ. மற்றவங்க கேட்குற விஷயங்களை உங்களுக்கு செய்ய விருப்பமே இல்லைனாலும் எஸ் சொல்கிறது. மற்றவங்களுடைய டாஸ்க்கு நீங்கள் ஏன் பண்ணணும், அவங்க கோச்சிப்பாங்கன்னு அவங்க கேட்குறதுக்கெல்லாம் எஸ் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நோ சொல்ல கற்றுக்கோங்க. Saying no to good things give you the pace to say yes to great thing. நம்பர் 5, ஸ்டாப் பிகிங் எ டிஜிட்டல் ஜோம்பி. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எது? இதே கேள்வியை ஒரு பையன்கிட்டையும் கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய வேலையை என்னால் நினச்ச நேரத்துக்கு முடிக்க முடியலன்னு. உங்கள் ஃபோனை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களா, இல்லை அது உங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கா? இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் 2 ஹவர்ஸுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க. நீங்கள் 3 ஹவர்ஸாக ஆக்டிவில் இருந்து அவனை 2 ஹவர்ஸாக பார்த்துட்ருப்பீங்க. இது எதனாலனா, சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ண புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால டோபமைன் ஹிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதனால் அடிக்டிவாக ஆகிடுவோம். உங்களுக்கு ஒரு நியூ ரூல் சொல்கிறேன். யூஸ் யுவர் ஃபோன் ஃபார் க்ரோத், நாட் ஃபார் எஸ்கேப். நம்பர் 6, டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன் பட் யுவர் செல்ஃப். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணதுமே ஹீரோயினோட அழகான போஸ்ட்டு, ஜிம்மில் சிஸ்பேக்கோட எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸு, இதெல்லாம் பார்த்து உங்கள் லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதனால் உங்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகும். கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமான திறமை இருக்கும். இந்த உலகத்தை இம்ப்ரெஸ் பண்ண மற்றவங்களுடைய மாஸ்கை அணிய வேணாம். நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 1% பெட்டராக இருக்கீங்களான்னு உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. இது உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.